Happy birthday to you. Happy birthday, dear Neeti. Happy birthday to dear Neeti. Happy birthday to you. இந்தா சாப்பிடு. மம்மி இதோ அக்காக்கு சில்வர் ஜூப்ளி ஆயிடுச்சு. இனிமே அடுத்து முதுமை தான் வரும் அக்காவுக்கு. சும்மா இரு, ரொம்ப பேசாத. இன்னும் பாரு, அம்மா கூட கிழவி ஆகல. அவங்களோட ஸ்கின்ன பாரு, ரொம்பவே பிரகாசிக்குதுல்ல. ஐ விஷ் நானும் இதே மாதிரி இருக்கணும்னு. பாலு பொண்ணு, உனக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, நீ என்னை விட ரொம்ப அழகா இருக்க. அழகாலாம் இல்ல, குரங்கு மாதிரி இருக்கா, குரங்கு மாதிரி. மம்மி நீங்களே சொல்லுங்க. இந்த ராத்திரியில வந்து யாரு பெல் அடிக்கிறது? அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 12 மணி ஆயிடுச்சுல. நான் பாக்குறேன். அட குரங்கு நில்லு. முதல்ல உன் மூஞ்சியை க்ளீன் பண்ணிட்டு போ. சும்மா சும்மா என்ன அடிக்கிறா. அடிப்பேன். நித்திஜா என்னோட அதிர்ஷ்டத்தோட சாவி, என்னோட முதல் காதல். ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நான் செத்தே போயிருவேன். இப்படி வெளியிலேயே தான் நின்னுட்டு இருப்பியா, இல்ல உள்ள வருவியா? எனக்கு பயமா இருக்கு. உள்ள வா. எப்ப சந்திச்சீங்க? மார்ச் 21, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் முதல் தடவை பார்த்ததுமே காதல் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நீதி கூட ஹெச்ஆர்ல இருக்கியா? ஆண்டி இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். என் பொண்ண உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? ஏனா நீதி சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அதிகமான பொறுப்புகளை சுமந்திருக்கா. இவளோட 10 வயசுலயே இவ அப்பா போய் சேர்ந்துட்டாரு. வீட்டுக்கு மூத்த மகளா வீட்டோட பொறுப்புகளை பாத்துக்கிட்டா. அப்புறம் ஒரு அக்காவா பொறுப்புகளை ஏத்துக்கிட்டா. வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் இப்ப இவதான் பாத்துட்டு இருக்கா. என்னோட விருப்பம் என்னன்னா, எதிர்காலத்திலயாவது இவ நிம்மதியா இருக்கணும். ஆண்டி, எனக்கு எல்லாம் தெரியும். எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்னால ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்னன்னா, நீதியோட எல்லா பொறுப்புகளையும் நான் ஏத்துக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் இவளோட காலடியில் வைப்பேன். எப்பவுமே இவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வர விட மாட்டேன். மாமா, இந்த டைலாக் எந்த படத்துல வருது? அது வந்து மச்சான், எல்லாம் என் மனசுல இருந்து வந்தது. உங்களுக்கு இதை கத்துத்தரேன். ஒருவேளை நீங்க யாரையாவது ப்ரொபோஸ் பண்ணணும்னா அப்போ. உனக்கு சஜல பிடிச்சிருக்கா? ஆமா மம்மி. அப்படின்னா சரி சஜல், நீட்டி மேல உனக்கு இருக்கிற விருப்பத்தை உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு. அப்புறம் அவங்க நம்பரை என்கிட்ட கொடுத்துடு. தேங்க்யூ சோ மச் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மம்மி. ஓகே, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ செல்லம். அந்த கோச்சா? அதுவா? ஆமா இதான் S1. அப்புறம் மச்சான், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட சிப்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ்? ஆண்டி, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல இல்லப்பா மாமா, போது நிறுத்துங்க. அம்மா தான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? பைத்தியம், உன் விளையாட்டுத்தனத்தை நிறுத்தவே மாட்டியா? பொடி குரங்கு. நீ ரொம்ப தாண்டா சேட்டை பண்ற. சரிப்பா, நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ. ட்ரெயின் கிளம்ப போகுது. பை கண்ணா, டேக் கேரா. மச்சான் வா. அம்மாடி, உடம்ப பாத்துக்கோ. என்ன? பைப்பா, பை. சரி சரி, சீக்கிரம். நீங்களும் உடம்பு பாத்துக்கோங்க. ஆஹா, பை பை.
ஹேய் ஹேய் என்ன தைரியம் இருந்தா மேல கை வைக்கறா? சஜல் விடு, சஜல் விடு, ஒண்ணும் இல்ல விடு. தப்பு நடந்துருச்சு. சஜல் வா போலாம். பாத்து போங்க. நீ எதுக்கு இவ்ளோ சஜல் நல்லவளா இருக்க? புரிஞ்சுக்கோ. அவன் உன்னை தொட ட்ரை பண்ணான்னு கிளியரா சஜல், தெரியுது. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவரோட கண்டிஷனை முதல்ல பாரு. ஏற்கனவே அவரோட கால் உடைஞ்சிருக்கு. அவர் லைஃப்ல நிறைய கஷ்டத்தை பார்த்திருப்பாரு. இப்ப தெரியாம தான் கைப்பற்றிருக்கோம். விடு. ஒரு பெண்ணை நாம பல ரூபங்கள்ல பார்க்கிறோம். அம்மா, சகோதரி, தோழி, காதலி, மனைவி. ஆனா நாம இத மறந்துடுறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டியும் அவங்களுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கு. அதனால தான் இன்னைக்கும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பெண்ணா இருக்கிறதுக்கான விலைய வெவ்வேறு வழிகள்ல கொடுக்க வேண்டியிருக்கு. பல நேரங்கள்ல அவங்களுடைய விலை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பல நேரங்கள்ல ஷிபு மாதிரி அறியாத நபர்கள். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். இந்தியா அலர்ட்டோட இந்த புது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, நம்ம நாட்டுல நிதி மாதிரியான பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு ஆணுடைய தவறான பார்வையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. ஆனா ஷிபு மாதிரியான ஆளுங்களுக்கு எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான். ஏன்னா அவன் எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அசிங்கமான பார்வை அது. இப்ப அவனுடைய பார்வை நிதி மேல விழுந்துருச்சு. இப்ப பார்க்க வேண்டியது இதுதான். அதாவது நிதி தான் பெண்ணா இருக்கிறதுக்கான விலையை கொடுக்க வேண்டி வந்ததா அந்த ஷிபுவுக்கு அவனுடைய அசிங்கமான பார்வைக்கு? வா செய்யலாமா? இல்ல, எனக்கு பயமா இருக்கு. முட்டாள், இதை செஞ்சுதானே ஆகணும். எனக்கு வெக்கமா வருது. அப்புறம் கம்ஃபர்டபிளாவும் இல்ல. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? வாடி. ஆனா இல்ல. சொல்றத கேளு. ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணு. பட் வாட்லாம் எதுவும் இல்ல. இந்தா ஃபோன் பண்ணு. நிதின், யாருப்பா ஃபோன் பண்றா? அம்மா, அக்கா ஃபோன் பண்றா. அக்கா. ஹாய் நிதின், எல்லாம் அங்க சரியா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நேத்து சஜலோட வீட்டுக்கு போனீங்களா? ஆமாக்கா, அது வந்து அப்போ பாத்துட்டு வந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. புரியலக்கா. நான் அதை உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு. நிதின், ஒன்னும் பிரச்சனை இல்லல? நிதின், பேச ஏதாச்சும். ஒன்னும் பிரச்சனை இல்லல? இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. சஜலோட ஃபேமிலி என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களா? நிதின், பேச ஏதாச்சும். ஏன்னா நான் ஒண்ணும் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. உன் கல்யாண விஷயத்தை இவ்வளவு கேஷுவலா கேக்குற நீ. நம்ம கலாச்சாரம் எங்க போச்சு? முட்டாள். குடுறா போனை குடு, நான் பேசுறேன். அக்காவை பாருங்களேன். ஹாய்மா. எப்படிமா இருக்க? மா, அடிங்க அவன. அடி. அட, என்ன பண்றதுமா, நேத்து நாங்க வர லேட் ஆயிடுச்சு. எந்திரிச்சதும் லேட்டு. இப்பதான் நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். எப்படியோ அங்க எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சாச்சு. எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அம்மா, இவன் இருக்கான்ல, அவனை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட போன கூட. வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா, எப்படி இருக்க? ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுப்பா. அது எல்லாம் உறுதியாயிடுச்சுன்னா நானும் உங்களை மம்மின்னு கூப்பிடலாமா? இல்ல. சண்டேக்கு அப்புறம். ஏன்னா நானும் உன்னோட மம்மி டாடியும் யோசிச்சு வச்சிருக்கோம். இந்த வர சண்டேவே உறுதிப்படுத்திட்டு அன்னைக்கே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து 1-2 மாசத்துல கல்யாணத்தை முடிச்சிடுறோம். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆண்டி, சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. இங்க பாருப்பா, நீங்க 2 பேரும் வெள்ளிக்கிழமையே அங்க இருந்து கிளம்பிருங்க. அப்பதான் ஏற்பாடு பண்ண 1-2 நாள் கிடைக்கும். சரி ஆண்டி, நாங்க லீவ் எடுத்துட்டு சண்டைக்கு முன்னாடியே அங்க வந்துடுறோம். Bye, பை ஆண்டி. பை நிதின். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி.
இது நிதிஷ் சஜலோடைய என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்புறம் நிக்கிக்கு கிடைச்சிருக்கிற ப்ரமோஷனுக்காகவும். சியர்ஸ். சஜல், டேய் நிக்கிக்கு உனக்கு முன்னாடி ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு, பொறாம ஒன்றும் இல்லையே? கண்டிப்பா இல்ல. ப்ரௌடா ஃபீல் பண்றேன். என்னோட விருப்பம் என்னன்னா நித்தி இன்னும் உயரத்துக்கு போகணும். வாய்க்கு வந்தபடி பேசுறான். ஷட் அப். சஜல் இஸ் மை லக்கி சாம். 2 வருஷமா இந்த ப்ரமோஷன் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சஜல் வந்த உடனே பாரு. லக்கி சாம் தான், ஒத்துக்கிறேன். பாருப்பா, ட்ரிங்க்ஸ் முடிஞ்சிடுச்சு. காலையில ஆபீஸ்க்கு வர போக வேண்டியிருக்குப்பா. சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே, the party is over. பை. போயிட்டு கால் பண்ணுங்க. Wish you all the best. Thank you. Bye. பை. Bye. நல்லா இருந்ததுல பார்ட்டி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ண. அட, ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். டைம் என்ன? வா வா Oh my கிளம்பு. god. சரி வா. வெயிட்டர். போறதுக்கு மனசே வரல. ஆனா போய் தானே ஆகணும். எப்படியும் நான் நாளைக்கே வந்துட போறேன். ஹேய் ஹேய், கண்ணு தெரியல உனக்கு? ராத்திரி ஏன் டிக்கெட் போட்ட சொல்ல? சஜல், நைட் தான் டிக்கெட் கிடைச்சது, வேற வழியே இல்ல. உனக்கு தெரியும்ல மம்மியோட மருந்தெல்லாம் வாங்கணும்னு. நேத்து வாங்கவே இல்ல. இன்னைக்கு அவைலபிளே இல்ல. நான் பார்த்து வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்துடுறேன். நான் பேசாம இங்கே இருந்துறேனே. எனக்கு போக பிடிக்கல. சஜல் விடு. இங்க இருந்து கிளம்பு. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. கிளம்பு. அப்படியா? நான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேனா? அப்போ நீ ராத்திரி கிளம்பி வர போறியே, அதுக்கு பேர் என்ன? சஜல், இந்த காலத்து பொண்ணுங்க அவங்களோட சேஃப்டில கவனமா இருக்காங்க. அப்படியா? பை த வே, இந்த காலத்து பொண்ணுங்க தங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கிளம்பும் போது கன்னத்துல கிஸ் கொடுப்பாங்க. ஓ ஹலோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எதுவும் கிடைக்காது. கிளம்பு. இப்படி அநியாயத்துக்கு காய விடுறியே. பரவாயில்ல. I love you. பத்திரமா இருக்கணும். லவ் யூ. Love you. Bye. போறதுக்கு மனசே இல்லடா. கிளம்பு. சரி நீ கிளம்பு, லேட் ஆயிட்டு இருக்கு. சரி சரி கிளம்பு. பை. Bye. Thank you. எடுத்ததுக்காக. ஆமாப்பா, லஞ்ச் பண்ணிட்டு தான் போவேன் மெடிசன் வாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங். பாய். அப்ப சரி, நான் ஈவினிங் கால் பண்றேன். பாய். லவ் யூ. பாய். ஹலோ. நான் உங்ககிட்ட பிளவுஸ் கொடுத்தேன்ல, அதை தச்சிட்டீங்களா? அப்படியா? சரி சரி, நான் ஆஃப்டர்நூன் மேல வந்து வாங்கிக்கிறேன். தேங்க் யூ. ஓகே. ஓ காட், ரொம்ப டயர்ட் ஆனதெல்லாம் சரிதான். போய் பிளவுஸ் ட்ரை பண்ணு. எனக்கு அப்படியே ஒரு கம்ப்ளீட் லுக் பார்க்கணும். வாவ், எப்படி இருக்குடி?
இது கொஞ்சம் ஹெவியா ஒன்றும் இல்லைல்ல? இல்லையே, கரெக்டா தான் இருக்கு. பாரு, வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே. சரி, ட்ரை பண்ணலாம். இத பாரு. வாவ், ஸ்மைல். இங்க பாரு. சரி சரி, போட்டோ காட்டு. வாவ், ரொம்ப நல்லா இது இருக்கு. அழகா இருக்குல்ல? அப்புறம் மேரேஜ் டேட் தெரிஞ்சோனே நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். லீவுக்காக அப்ளிகேஷன் முன்னாடியே கொடுத்துட்டு வந்துடணும். அப்படியே ஆகட்டும் பேபி. இப்ப சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது. ஓ காட், 7:30 ஆயிடுச்சு. நிதி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவளுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. ஆனா அங்க ஷிபு அவளை பைத்தியக்காரத்தனமா பின்தொடர்ந்துகிட்டு இருந்தான். அதுவும் அவனுடைய நோக்கம் முற்றிலும் நியாயமானதா இல்ல. ஏதோ ஒரு இடத்துல சஜலுடைய பயம் உண்மையா நிரூபணமாக இருந்தது. அதாவது நிதி ராத்திரி தனியா பயணப்பட்டிருக்க கூடாது. நண்பர்களே, நம்ம எப்பவுமே நம்ம அக்கா தங்கச்சிகளை நம்ம வீட்டு பெண்களுக்கு இப்படி அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இத பண்ணாத, அத பண்ணாத, ராத்திரி வீட்டை விட்டு தனியா வெளியே போகாத, என வெளியில ஆபத்து ஏற்படலாம். யார் அந்த ஆபத்து? யார் மூலமா ஆபத்து? நம்ம வீட்டு பெண்களுக்கு நம்ம கிட்ட இருந்து தானே. இங்கதான் நாம தப்பா இருக்கோம். நாம யார கட்டி வச்சிருக்கணுமோ, யார கட்டுப்படுத்தி வச்சிருக்கணுமோ, அந்த சமூக விரோதிகளை நாம திறந்து விட்டுறோம். அதனால அவ மிகப்பெரிய ஆபத்தா உருவெடுக்கிறா. அதுவும் நம்ம அக்கா தங்கச்சிகளுடைய சுதந்திரத்தை பாதுகாப்புங்கிற பேர்ல முடிச்சு வச்சிடுறோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ட்ரெயின் பயணம் நிதிக்கு ஒரு சந்தோஷமான பயணமா இருந்ததா? அவளால ஷிபுவுடைய தவறான நோக்கத்திலிருந்து பலியாகாம தப்பிக்க முடிஞ்சுதா? வாங்க பார்க்கலாம். மம்மி, நல்லதா போச்சு. இப்பதான் ட்ரெயின்ல ஏறினேன். அம்மாடி, நான் தான் உன்கிட்ட சொன்னல, ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுன்னு. இன்னைக்கு இல்லம்மா, நான் ட்ரெயினை விட்டுருப்பேன். ஏன் நீ டைம்க்கு கிளம்பலையா என்ன? எனக்கு தெரியும். எனக்கு புரியல. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்த? ஐயோ மம்மி, நான் விட்டுருப்பேன் தான் சொல்ல வந்தேன். ஆனா விடல. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இன்னும் 3 ஹவர்ஸ்ல வந்துருவேன் மம்மி. 12:55 ட்ரெயினோட டைம். எவ்வளவு லேட் ஆகும் நீ வந்து சேர்றதுக்கு? மம்மி, ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் வந்து சேர்ந்துருவேன். சரிம்மா, கேளு. நான் நிதின் கிட்ட சொல்லிட்டேன். அவன் உனக்காக ஆட்டோ பிடிச்சிட்டு வருவான். நித்தினா, இப்ப பாருங்க என்ன டிராமா பண்ண போறான்னு. அட, எந்த டிராமாவும் போட மாட்டான். அவன் உன் தம்பி. எனக்கு தெரியும், தம்பி அவன். அப்புறம் கேளு, உனக்கு பக்கத்துல சரியான ஆளுங்க தானே இருக்காங்க? இருக்காங்க மம்மி. நான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா வந்து சேர்ந்துருவேன். அப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கணுமா, சரியா? சரிங்க மம்மி, நான் கால் பண்றேன். பாய் பாய் பாய். ஆக்சுவலி நான் தனியா வரேன்னா மம்மிக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்கு. ஆமாமா, அம்மானா கவலைப்படதான் செய்வாங்க. இப்பெல்லாம் என்னென்னமோ நடக்குது. நீ வேற தனியா டிராவல் பண்ற. அம்மா கவலைப்படதானே செய்வாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப என்னென்னமோ நடக்குதுல்ல. நீங்க தனியா வந்து? இல்ல, நான் தனியா வரல. என்னோட ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். அவங்க நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, அதனால அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. ஸ்டேஷன் வரும்போது வந்து பிக்கப் பண்ணிப்பாரு. அப்படியா? சரி, நீங்க லாஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்குவீங்களா? இல்ல, பைத்தூல் இல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லயே நாங்க இறங்கிடுவோம். யாராவது ஒருத்தர் பேத்தூர் வரைக்கும் வருவாங்கல்ல. நீ பைத்தூல் போறியா என்ன? ஆமா. ஓகே,
15 நிமிஷத்துக்கு அப்புறமா பைத்தூள் வந்துற போகுது. அதனால நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க தான் உன் கூட வரப்போறோம்ல. யாராவது உன்னை கூட்டிட்டு போக வராங்களாமா? என்னோட தம்பி வரான் என்ன கூட்டிட்டு போக. ஓ, அது ரொம்ப சரிம்மா. ஏன்னா நைட் டைம் இல்ல, யாராச்சும் வந்து கூட்டிட்டு போகணும். ஓ காட், டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அண்ணா, ஆட்டோக்காரண்ணா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்காவை கூட்டிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அக்கா, அக்கா, அக்கா. அக்கா இந்த கம்பார்ட்மெண்ட் தானே சொன்னா என்கிட்ட. அக்கா, அக்கா, ஆமாம் சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஒரு பொண்ணு கீழே குதிச்சிட்டா. சார் சார், எங்க அக்காவை காணோம் சார். அவளோட லக்கேஜும் ட்ரெயின்ல இல்ல, அவளும் இல்ல சார். உன் அக்காவும் அதே ட்ரெயின்ல தான் வந்தாங்களா? ஆமா சார், அந்த ட்ரெயின்ல தான் வந்தாங்க. ஈவன் அவ எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் சார் டிராவல் பண்ணுவா. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தானே கீழே குதிச்சா? ஆமாம் சார், என் 2 கண்ணால பார்த்தேன். அவள் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேருந்து தான் கீழே குதிச்சான். அதுக்கப்புறம் அவ கூடவே யாரோ இன்னொருத்தனும் குதிச்சான். குதிச்சாளா? ஆமா, ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிருக்கா. இல்ல சார், அவ அப்படி குதிக்க மாட்டா சார். அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா சார். அதாவது அவளுக்கு நாளைக்கு நாங்க உறுதி பண்றதா இருந்தோம் சார். அவ குதிச்சிருக்க மாட்டா சார். ஓ சிஸ்டர் கிட்ட லக்கேஜ் இருந்ததுன்னு தானே நீ சொன்ன? ஆமா சார். சார், மூச்சு இன்னும் இருக்கு. இது பாருப்பா, கொஞ்சம் நிதானமா இரு. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்கள கவனமா பார்த்துக்க. அந்த பொறுக்கியை நாங்க நிச்சயமா விட மாட்டோம். ஓ அக்காவோட லக்கேஜ் டீடைல்ஸை கிஷன்லால் கிட்ட எழுதி கொடு. சரிங்க சார். ஆம்புலன்ஸ் எப்போ வரும்? சார் இப்போ வந்துடும் சார். நீ அந்த ஆளை பார்த்தேன்னு சொன்னல, அவனோட அடையாளத்தை சொல்லு. சார், இருட்டில் அவன் முகம் எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவன் கம்பளி கருப்பு கலரில் போத்தி இருந்தான் சார், அதை பார்த்தேன். அப்புறம் குச்சி மாதிரி ஏதோ ஒன்று கையில் வச்சிருந்தான் சார். சார், நீங்கள் கேட்ட ஃபைல் நான் அப்புறமா கூப்பிடுறேன். நான் போபால்ல இருந்து பைத்தூல் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தேனே, என்ன ஆச்சு? அது ஏதாவது கிடைச்சதா? ரெடியாக இருக்கு சார். நான் ஒரு விஷயம் காட்டுறேன், இதை பாருங்களேன் கொஞ்சம். இவனை கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரு ஆள் மட்டும்தான் பைதூல் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின்ல ஏறி இருக்கான். ஆனா நிதி மாதிரியே வெளியே வரல. அவனை பத்தி விசாரிங்க. அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான். அதோட ஊனமுற்றவன் வேற. இவன் இந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இல்லை சார். கிஷன்லால், சொல்லுங்க சார். ஒருத்தன் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்ல, நிதி கீழே குதிச்சான்னு. எஸ் சார். அவன் இன்னொரு விஷயமும் சொன்னால, யாரும் மரத்துக்கடையில ஓடினான்னு. அவன் சொன்ன அடையாளங்கள் இதோட பொருந்தி வருது இல்ல? அப்ப இந்த ஆளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். இவனை உடனடியா தேடி பிடிக்க சொல்லுங்க. எஸ் சார். ஒருவேளை இவன் தான் அந்த ஆள்னா, இவன் அந்த லக்கேஜை விற்க கூட முயற்சி பண்ணுவான். ஸோ இன்ஃபார்மர் கிட்ட தெரியப்படுத்துங்க. எஸ் சார். ஹலோ சார், நீங்கள் ஒரு அடையாளம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஆள் எங்கள் பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஆசாத் மார்க்கெட்டில் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார்.
நான் எதுவும் பண்ணல சார், நான் எதுவும் பண்ணல சார். லக்கேஜ் விற்கிறதுக்கு எதுக்குடா முயற்சி பண்ண? சார் அது பதறக்கேடையிலேருந்து எனக்கு கிடைச்சிச்சு. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள எதுக்குடா ஏறின? பிச்சை எடுக்க போறேன் சார், கால் சரியில்லாத வேணா, வேற என்ன பண்ண முடியும்? பிச்சை கேட்கவா இல்ல தனியா போற பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் பண்ணுவா? சொல்றா. சார் ஒரு ஏழையா நீங்க அனாவசியமா மாட்டி விடுறீங்க. நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன். எனக்கு எதிராக உங்ககிட்ட ஆதாரமும் கிடையாது நான் ஏதாவது பண்ணேன்றதுக்கு. ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா கச்சேரி. கிஷன்லால் சார். வண்டி எடுங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கு போய் நித்தியோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்கலாம். அவங்க மட்டும் இவனை அடையாளம் காட்டிட்டா அப்புறம் இவனை தூக்கில தொங்க விட வேண்டியது என்னோட பொறுப்பு. எடு. ஹலோ. என்ன? ஓகே சார், சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன். என்னாச்சு? நிதிஜா இறந்துட்டா. வாட்? நிதி இறந்துட்டா. அதோட அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. அவத்தான் பெண்ணா இருந்ததுக்கான விலையையும் கொடுத்துட்டா. போலீஸ், நிர்வாகம், சமுதாயம் எல்லாரும் கோவமா இருந்தாங்க ஷிபு மேல. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு போலீஸ் ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. அந்த குற்றத்துக்காக வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு, தண்டனை கிடைச்சது. ஷிபு உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணான். ஆனா ஷிபு மாதிரியான ஒரு மனுஷனுக்கு ஜெயில்ல இருக்கிறது ஒன்றும் தண்டனை கிடையாது. முதல்ல அவன் ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்து வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் ஜெயில்ல நிம்மதியா 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுல தண்டனை கிடைச்சது யாருக்குன்னா வேற யாருக்கும் இல்ல, நித்திக்கு மட்டும்தான். ஏன்னா அவன் ஒரு பொண்ணு. நண்பர்களே, இப்ப நேரம் வந்துருச்சு, நாம மாறியே ஆகணும். நாம ஒவ்வொரு பெண்ணுக்கும் எதிராக நடக்கிற அட்டூழியங்களை வேற மாதிரி பார்க்கணும். அந்த அட்டூழியங்கள் நமக்கு நடக்கிற மாதிரி பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதாவது நாம ஆண்கள் மாறி ஆகணும். இத்தோட நான் உங்கள் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மறுபடியும் இன்னொரு குற்றத்திலிருந்து உங்களை அலர்ட் பண்ண இன்னொரு எபிசோட்ல திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.